அது நம்மளை டிசைட் பண்ணும். ஃப்யூச்சரை டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெற்றி என்ற இலக்கை நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளலாமே தவிர ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் செய்வது தவறு. புரியுதுங்களா? அதுக்காக சாப்பிடாம தன்னை வருத்திக்கிட்டு இருந்தால் நமக்கு நாளை பொழுது சந்தோஷம் கிடைச்சிடுமா என்ன? திங்க் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இன்றைய பதிவு நல்ல பதிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு பரமாத்மா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பணம் வசூலிப்பதற்காக அல்ல. யூடியூப் சேனல் வாயிலாக நம்மளால் சப்ஸ்கிரைப் செய்தால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சிறு தொகையை கொண்டு ஏதோ 100-200 வந்தால் அதை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே அண்ணாமலையார் அடியேன்களாகிய அந்த இல்லாத ஏழைகளுக்கு யாசகம் பெறும்